எல்லாருக்கும் இனிய புது வருட வாழ்த்துக்கள். நான் ஸ்ரீலங்கன், பட் ஸ்விஸில் இருந்து இன்றைக்கி நியூ இயருக்காக நான் இங்கே இருக்கணும்னு, இங்கே தஞ்சாவூரில் தான் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணணுன்னு அங்கேருந்து வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் நம்மளோட தமிழோட அடையாளன்ற ஒரு இடத்துல நான் நிற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தரிசனம் பண்ண உள்ளே போகும்போது என்னை அறியாமே கண்களால் அவ்வளோ கண்ணீர், அவ்வளோ சந்தோஷம். பார்க்கும்போது மெய்மறந்து அழுது தரிசனம் பண்ணிட்டு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே இந்த நியூ இயரை இந்த ஆண்டில் நான் கொண்டாடுறது, இந்த ஆண்டை தொடங்குறது. இந்த ஆண்டு எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல ஆண்டாகவும் ஒரு நல்ல ஒரு தொடக்கமாகவும் அமைகிறதுக்கு நான் வாழ்த்துறேன். நன்றி. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரிபடி. நான் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கேன் இந்த நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கோவில் வந்து மிக பழமையானது. இது வந்து நான் வந்து இந்த இயர் ஸ்டார்டிங்கே வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும்னு இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். மோரோவர் என் ஃபேமிலியோடு வந்ததுனால எனக்கு நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது இந்த கோவில் பற்றி. அண்ட் நான் இந்த கோவில் பற்றி நிறைய படிச்சிருக்கேன். நான் ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கேன். இந்த கோவிலோட பிரம்மாண்டமே இந்த கோவிலில் இல்லாததே எதுவுமே இல்லை. ஸோ இந்த கோவில் பேசிக்கலி ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டினதுங்கிறதே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான இருந்தது. நான் படித்தது வந்து இந்த கோவில் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறது தான் படித்தேன். ஆனால் நேரில் வந்து பார்த்தா இங்கே இருக்கிற இலக்கிய வகைகள் அதெல்லாம் தெரியுது. நேரில் வந்து பார்த்தா தான் எனக்கு நிறைய ஃபோக்கஸ் கிடைக்குது. இது வந்து மிக பிரம்மாண்டமாக, இது வந்து காவேரி டெல்டா பக்கத்தில் இருக்கிறதுலே ஒரு நேச்சர் ஃபீலிங் வருது. அண்டு இதோட பெரிய கோவிலுங்கிறது கரெக்டான நேமாக தான் இருக்குது. இதுக்கு மிக பிரம்மாண்டமாக பெரியதாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. இது பார்க்க ரொம்ப நாள் ஆசை, கனவு. இந்த நியூ இயர் தான் நிறைவாயிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.